இன்றைக்கி பார்த்தோம்னா இப்போ மாம்பழம் மட்டும் ஒரு 4 டன் இருக்கும். வாழைப்பழம் ஒரு 3 to 4 டன் இருக்கும். ஸோ இந்த மாம்பழங்கள்லாம் பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து கற்கள் யூஸ் பண்ணி இந்த பேக்கெட் யூஸ் பண்ணி பழுக்க வச்ச பழங்கள் தான் இப்போ நான் பறிமுதல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பழங்கள் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு FSSAI நாம்ஸ் பிரகாரமே ஒரு நாம்ஸ் இருக்குது. இந்த முறைப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க யாருமே கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு அந்த அந்த பேஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் 10 to 15 பேக்கெட் ஆஃப் போடுறாங்க. அப்படி போடவே கூடாது. அதுக்குன்னு இருக்குது இந்த மாதிரி சோப்பு டப்பா மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. சிம்பிள் மெத்தடு. ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சோப்பு டப்பா இருக்கணும். இந்த சோப்பு டப்பாவில் இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கணும். இந்த ஓட்டைக்குள்ளே ஒரு பேக்கெட்டு தான் வைக்கணும். 1லேருந்து 2 பேக்கெட் மட்டும் தான் வைக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இப்படி போடாமல் இப்படி போட்டு இது க்ளோஸ் பண்ணி ஒரு பாக்ஸுக்கு ஒரு பட்டி தான் வைக்கணும். 1 அல்லது 2 தான் ஒரு பாக்ஸ்க்குள்ளே வச்சு இப்படி வைக்கணும். ஸோ அது இது வந்து டைரெக்டாக கான்டாக்ட் படாது மாம்பழத்தில். ஸோ அப்படி படாதப்போ அந்த கெமிக்கல் வந்து நம்ம அது மாதிரி யூஸ் பண்ண சொல்லலாம். ஆனால் ஒரு டப்பாலே பார்த்திங்கன்னா 5 டப்பா 6 டப்பா வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்குறப்ப வேகமாக அந்த பழங்களெல்லாம் வந்து பழுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து தவறான முறை ஒன்று மெயினாக. இல்லைன்னா இப்போ பெரிய இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரூமை வந்து நல்லா பெரிய ஸ்ட்ராங் ரூம் மாதிரி கட்டி அதில் வந்து ஒன்லி எத்திலின் கேஸ் மட்டும் பாஸ் பண்ணி பழுக்க வைக்கலாம். அது வந்து நான் FSSAI நாம்ஸ் பிரகாரம் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பழைய பழைய மெத்தட் என்ன இருக்கும், இது மாதிரி புடை போடுறது. நம்ம நல்லா போட்டு ஊதுபத்தி வச்சுருவாங்க, காத்தோட்டமே இல்லாமல் பழுக்குச்சுன்னா அந்த மாதிரி பழம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் ஆகிடும். 15 நாளைக்கு மேலே ஆகும் உங்களுக்கு வந்து இதை பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இப்போ இவ்வளோ நாளைக்கு வந்து ஒரு வியாபாரி வந்து வச்சுருக்க முடியாது, வச்சுட்டு அவங்க வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணிடுறாங்க. நிறைய கெமிக்கல் எடுத்து போட்டு நீங்கள் வாழைப்பழத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரேவோடு பிடிச்சிருக்கோம். அந்த ஸ்ப்ரே எல்லாம் அடித்து காலையில் ஸ்ப்ரே அடித்தாங்கன்னா சாயந்தரமாகவே படுத்துரும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்ப்ரே அடித்து பழுக்க வச்ச பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உடலுக்கு வந்து கெடுதல் வரும். கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்றதால உடலில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது? ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் பார்த்திங்கன்னா டைரெக்டாக காண்டாக்ட் நான் சொன்ன பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது டைரெக்ட் காண்டாக்ட் கிடையாது. இப்போ வந்து பழத்தோடு பண்ணோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் இருக்குல்ல மேலே இருக்குல்ல, பழத்தில் படுறப்போ பழத்து மேலே பட்டுக்கும். கண்ணுக்கு தெரியாத மாதிரி அப்படியே படிஞ்சிரும். இதில் அப்படி படிக்கிறப்போ அந்த பழத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், வீட்டில் குழந்தைங்க ஏதாவது எமர்ஜென்சியாக மாம்பழம் வித்தோ கழுவாமல் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக பார்த்திங்கன்னா வயிற்றால போகும். உடனே ஸ்கின் ரேஷஸ் வரும், தடிப்பு வந்துடும், வாயெல்லாம் பார்த்திங்கன்னா தடிச்சுக்கும், கண்ணெல்லாம் சிகந்து தண்ணியாக வரும், நாக்கு மூச்சு விட முடியாது. சில பேர்த்துக்கு இந்த இழப்பு இருந்ததுன்னா இழப்பு வந்து நிறையா வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இனிஷியலாக நான் சொல்கிறேன் இதெல்லாம். ஆனால் போக போக இது நிறையா சாப்பிட்றாங்கன்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். பாதிச்சுன்னா இது நம்ம மூளைக்கு அப்படியே ஜாம் ஆகி நிற்கும், ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, மந்தமான நிலையாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகும் சீக்கிரமாக. ஸோ ரத்தத்தில் கலந்த உடனே ரத்த சோகையை இது உண்டு பண்ணும். ஸோ ரத்த சோகை உண்டு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி ஒன்று ஒன்றா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிட்னிலேருந்து கிளியர் ஆகாது, வயிறு எரிச்சல், புண்ணு எல்லாம் பட்டு கேன்சரும் கடைசியாக வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஆரம்பத்தில் சின்ன உபயோகத்துலேருந்து பெரிய உபயோகத்தை உயிர் எடுக்கிற அளவுக்கு கூட இந்த கெமிக்கல்ஸ் வந்து பண்ணலாம். இப்போ பெரியவங்களுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான பழங்கள் வந்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப பருவத்திலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தை பருவத்திலேருந்தே கொடுக்கும்போது அவங்களுக்கு வளர்ச்சி அடையும் போது என்னென்ன பிரச்சனைகள்? அதுதான் இப்போ சொன்னேன், நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. இப்போ நரம்பு மண்டலத்தெல்லாம் பாதிச்சதுன்னு இந்த குழந்தை வந்து ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காதுங்க, வளர்ச்சி இருக்காது, மந்தமாக இருக்கும், உட்காந்தே கிடக்கும், என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த கொடுத்துட்றோன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்முக்கெல்லாம் வர்றப்போ ரொம்ப நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறப்போ நீங்கள் நம்ம அலோவ் பண்ணுமா, நம்ம குழந்தைங்க ஆக்டிவாக இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ரத்த சோகையோடையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களே பாதிக்கும். ரெண்டாவது பெரியவங்களுக்கும் அதே தான். நடுவில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒரு அக்ரெசிவான காமிச்சிரும், லைக் டயரியா, வயிற்றில் புண்ணு, சாப்பிட்டா வயிறு வீங்கிக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு, நடுத்தர இல்லை வயதாரவர்களுக்கு வயிற்றாலெல்லாம் போச்சுன்னா சில டைம் உயிரிழப்பே ஏற்படும். ஸோ அதனால் அது கேன்சரும் வரும். நிறைய இப்போ வந்து மாதம் பூரா சாப்பிட்றாங்க, 2 மாதம் 3 மாதம் சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது மாதிரி வந்துடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.